ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது நீங்க மண்ணில் அதை போட்டு மூடிட்டீங்கன்னு வைங்களேன், அது கொஞ்சம் மக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த விதை செத்தால் ஒழிய அது விளைந்து பலன் கொடுக்காது. அந்த விதை சாக வேண்டுமா? அப்போ அது ஒவ்வொரு நாளும் அதற்குரிய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அது லேசா துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். சின்னதாக தான், நீங்க பெருசா கவனிக்க முடியாது. ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அது வளருதா இல்லையான்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியாது. நீங்க அடுத்த நாள் வந்தீங்கன்னா ஒருவேளை ஓ நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் அது சிறுக 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அது அவ்வளோ பெரிய மரமாக மாறுகிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சமாவது வளர்ந்து கொண்டிருக்கிறேனா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்க. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அதை அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.